பாதத்தில் பன்னிராம் கல்வி பட்டாளிகள் தொடுத்து உன்னுடைய தேவியாகிய கௌரி மாதா வணக்க செய்தேன் சுவாமி. தேவி ஆண்டவா தேவி என்ன சுவாமி என்னுடைய வாதத்தினை வடிந்து விடியால் நீ எப்படி எல்லாம் இருக்க ஆசைப்படுகிறேன் தேவி என்ன பாதமணிந்த மங்கையில மாங்குடன வாழ்வான் என்னுடைய வாதத்தை நீ விடுந்து விடியால் என்றுமே தீர்காட்சமா வழங்கிடுவது தேவி. என்ன வாழ்வீர் என்று அச்சிருக்கிறீர்களே என்ன மட்டுமல்ல இந்த சபையெல்லாம் வந்திருக்கும் மங்களம் தரித்த பெண்கள் எல்லாம் உன்னுடைய வார்த்தையாகட்டும் தங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கவா? கேளு தேவி. Hey!
சாமி பெண்ணே அண்ணா இன்னார நேரத்துல உன்னை எதுக்கிழத்தேன்னு தெரியுமா? எதற்காக பெண்ணே கபரி, அண்ணா உன்னை அழைத்த சேடத்தை உன்னை அழைத்தல் அன்புடன் நான் உரைக்கின்றேன். அப்படியா ஏவி முகமே சிரித்த முகமாக இருக்கின்றீங்க. ஏபி என்ன சொல்ற? ஏபி உன்னை அழைத்த சேரி எதற்காக? எதற்காக? பெண்ணே நம்மளுடைய மகளாகிய அதாவது உள்விக்கு நான் திருமணம் செய்யணும்.
சரி, இந்த திருமணத்துக்காக நீ என்ன சொல்றியோ என்ன அழைச்சன் தேவி. அண்ணா, என்னைக்கு மன்னவன் பார்த்தியோ மனதில் எண்ணி நான் என்னைக்கு மறுத்து பேசிருக்கிறேன்னா, ஆமா, உள்ளே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதனால மறந்து பேசல. நீ ஏதாவது மாற்றமா பேசுவியோ என்று அழைத்த. சரி சாமி, அப்படி ஏதாவது யோசனை இருக்குதா? அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம இடத்துல ஒருத்தர் தானே, அது சிலிண்டர் உயரம். எங்க போனா என்ன அண்ணா, அதாவது நம்ம நாட்டுல இந்த பாதாள லோகத்துல, ஆனால் சூரிய ஒளி கூட படாம இந்த பாதாள லோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன அண்ணா, சரியத்தை எதிரி ஆகிய அந்த காண்டிப்ப அர்ஜுனனால, அதாவது நம்ம இந்த லோகத்தில் இல்லாம பாதாள லோகத்தில் இருக்கின்றோம். அதனால தேவி அண்ணா, இந்த பாதாள லோகத்துல வாசம் செய்திருந்தாலும் நம்மளுடைய குலத்துக்கு ஏற்றாப்புல, அதாவது நம்ம இனத்துக்கு நாக இனத்துக்கு சேர்ந்தவனாக இருந்து ஒரு சரியா ஒரு மாப்பிள்ளை பார்க்கலான்னு என்னுடைய ஆசை. அண்ணா, சரிதான், நீ சொல்றதா சரிதான். அண்ணா, நமக்கு இருவருக்கும் ஒரு ஆண் பிறந்திருந்தா ஆமா பாதாள லோகத்தை பட்டம் சுட்டி வச்சிருக்கலாம். செங்கோல் பிடித்து இந்த நாட்டை ஆழ்வார் என்று உரைப்பார். உண்மைதான். இருந்தாலும் அந்த பெண்ணா இருந்தாலும் இந்த நாட்டை ஆழ்வார் என்று நம்பிக்கை ஒரு இருக்கிறோம். ஆண்டாலும் ஒரு நம்மளுடைய மகள் வயிற்றுல ஒரு ஆணா பிறந்தா இந்த நாட்டைய வேற குழந்தைக்கு பட்டம் சுட்டலாம். ஆமா, அதனால இந்த நாட்டை ஆழ்வருக்கு ஒரு ஆண் இருந்தா தான் ஆகும். அதனால ஏவி நீ சென்று அரமனையில நம்மளோட பெண்ணை உழவி இருக்கின்றாளவா, உண்மை, சீக்கிரம் அழைச்சு வா. அப்படியாகட்டும். பிறகு நான் பார்க்கின்றேன். மகாராஜா, ஏ, மகாராஜா, என்ன 3 மாசமா ஒவ்வொரு நிக்காம ஓடுது, என்ன பாருங்க. வாங்க வாங்க, என்ன பண்ணுது மகாராஜா? 3 மாசமா வயித்தால போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்? இந்த மொயில என்ன சொல்லுவாங்கல்ல விளக்கண்ண, ஆமா, அத 1 லிட்டர் குடி, உடம்புக்கு நல்லா இருக்கும். சொன்னா நின்று போயிருமா? உடனே நின்று போயிரும். பெரும்பாலும் இந்த மரத்துல அடுத்த மரத்துல லேடா கட்டிக்கலாம். பெரும்பாலும் மகாராஜா, இல்லன்னா நெருப்பூர்ல குடுக்குறாங்களா மருந்து. என்ன மருந்து? ஐயா தர்மபுரம், என்ன உங்க பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? ஏய், இன்னார் வந்து மாப்பிள்ளை பார்க்க போறோம்னு சொன்னா இங்க வாங்க. இல்லைங்க, இப்பதாங்க யோசனை வந்திருக்குது. இங்க வாயா மகாராஜா, உன் பிள்ளைக்கு என்ன பார்க்க போற? மாப்பிள்ளை பார்க்க போற. ரைட். ஏன் அங்க இங்கேயும் போற? ஏன் மாப்பிள்ளை இங்கே இருக்குது. அட, நான் கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு சம்மதம் ஏத்த அப்படியா? உனக்கு சரியான மாப்பிள்ளை. என்ன சொல்ற? நேசமாலுமே இன்னும் வரல இங்கே மாப்பிள்ளை வச்சுட்டு நான் எங்கேயோ பார்க்கலாம்னு இருக்கிறேன். அந்த மாப்பிள்ளை எப்பேற்பட்ட ஆளு? நல்ல மனுஷங்க. என்ன சொல்ற? மரத்துல பாது. ஏங்க, ஆளு நல்லா அழகா இருப்பான். அப்படி சொல்லு. கருப்பா இருப்பான். அப்படி சொல்லு. சுருட்ட முடியா இருப்பான். அப்படி சொல்லு. ஆளு ரொம்ப வளர்த்தியா இருப்பான். ஆமா, எங்கே குறிக்குது? செவப்பு துணி செத்து போட துணி போட்டு. ஆமா, எவ்வளவு உயரம் இருப்பான்? மரத்துல பாருங்க. ஆள் ஆயிட்டா? ஆளு ஹைட் வெயிட். சரி, அந்த மாப்பிள்ளை காமி. இங்கே கேக்குறோம். அடடா, என்னாச்சு? என்னாச்சு? உட்காருங்க. பொண்ணு வருது. இல்ல, கல்யாணத்தை பேசினாவே அது ஒரு பரம் ஒதுங்கி போயிடும். ஆமா, கல்யாணத்துக்கு ஏய், அப்புறம் வந்துட்டா. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்குது. யார் அந்த மாப்பிள்ளை? ஏன் அங்கேயும் போற? என்ன மாப்பிள்ளை உங்ககிட்டயே தான் இருக்குது. எங்கிட்ட இருக்கிற மாப்பிள்ளை, அதாவது கோமாளி இருக்கிறான். அதை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. மாப்பிள்ளை நைட்டு பகல் பூரா உங்களுடைய தாங்க. 10-20 வருஷமா உங்களோட தாங்க. யார் வந்தாலே? இங்கே தாங்க. தெரியுமா? எனக்கும் தெரியுங்க. யாரு? ஒரே பவுன் நகை கூட வரதட்சணை கொடுக்க வேணாம். காய்ச்சலாம் வேணாம். முன்னாடி சொல்லிவிட்டே போதும், தலை நீட்டி போவோம். ஆமா, யாரு? பொண்ணு சும்மாவே விட்டுறலாம். இதா? நானே தான். தாயாளி 6 முகரையும் 55 வருஷம் ஆகுது.
இன்னும் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த வட்டாரம் வச்சு வச்சிருக்காரு. ஒருத்தர் பொண்ணு கொடுக்கல, என் பிள்ளைய கொடுக்கலாம். மகாராஜா தாத்தபாடி குழந்தை தெரியுமில்ல, குழந்தையா குழந்தை ஒரு பொண்ணு கார் எடுத்து ஒரு மேக்கப் பண்ணி போக இந்த ஆளு. ஆமா, அங்க மை பையன் அவங்க பையன் பொண்ணு பார்க்க அவனும் வர தாத்தபாடிக்கு. சரி பொண்ணு உடனே நீங்க போனதுமே பொண்ணு வந்துருச்சு. நல்ல நல்ல கலரு சொல்லிட்டு ஒரு 45 வயசுல பார்த்துட்டு குழந்தை பார்த்துட்டு பேச உட்காந்துருக்க. இங்க நான் இன்னும் பொண்ணு காணும். பாக்கல போச்சு அத்தா அதுவும் அக்கால ஓடி ஏன்னா நான் பொண்ணோட அம்மா கிட்ட இருக்கிறேன். ஒரு விளம்பரம் என்ன குழாய் விளம்பரம்? பொண்ணு என்ன கலர்? அந்த இவனோட கலரு அந்த பேண்ட் போட்டுக்கிறேன். அப்படியே அந்த பொண்ணு உனக்கு அடிக்க மாட்டேங்குது. ஆலாமரத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி சரி பொண்ணு பொண்ணுக்கு அது அதேதான் பொண்ணா பொண்ணோட அம்மாங்கிறான். பொண்ணுன்னு நினைக்கல. சரி சரி அதே கூட சிக்கனா கட்டி வச்சிடலாம். நாகராஜ மன்னனாகப்பட்டவர் தன் மகளாகப்பட்ட உளிவிக்கு திருமணம் செய்ய வேண்டும். அப்படி திருமணம் செய்வதா இருந்தாலும் தன் மகளாகப்பட்ட உளிவி அழைக்க உளிவி தருவார். அவர்கள் பற்றி சொன்னார்.